கரெக்டாக இருக்கா? எல்லாமே ஓகேவா இருக்கா? ஓகே ஓகே டன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா டே. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ பேக். ஆட வேற வெர்ஷன். இது என்னடா இது புது? நோ நோ. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பக்கம்? ஓகே, இன்னைக்கு ஸோ ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஜாம்பி கேச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு கேமு. இந்த கேமோடைய கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஓகே 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 அதான் எங்கே விட்டேன். இந்த கேமோடைய கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஒரு கடையை ரன் பண்ணுறோம். ஸோ அந்த கடைக்கு தேவைப்படுற அந்த ட்ரிங்க்ஸை எப்படி சப்ளை பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஜாம்பிஸை ஹண்ட் பண்ணி. ஸோ நம்மளுக்கு டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க பேசிக் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. அடிங்க போடா. ஓகே, என் வீட்டில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வேற இங்கே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேமுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட். என்னோட ஆடியோ கொஞ்சம் கோணமானலாம் தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு வழி தெரில, எடிட் பண்ணுறதுக்கும் நான் டைமும் என்கிட்ட இல்லை, வீட்லேயும் யாரும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வேறு வழியும் தெரியல. ஒரு மனுஷன் எவ்வளோதான் பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறதா. ஓகே, இப்போ நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இந்த மாதிரி ஜாம்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க, ஜாம்பி என்ன விற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க. இருங்க இதுங்களை வச்சு நம்ம ஒரு வேலை பண்ணணும். இப்போ நம்ம பிடிக்கிற எல்லா ஜாம்பியும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்களே பாருங்க. ஓகே, நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி கொடுப்பாங்க. இது என்னென்னா ஒரு டைமண்ட் மாதிரி. ஓகேவா, இந்த க்ரீன் கலர் டியூப் வந்து டைமண்ட் மாதிரி. மித்த எல்லா விஷயம் பற்றி தெரியும் உங்களுக்கு. வந்து காயின். ஓகே, ஃப்ரெஷ் ஸ்குவீஸ்ட். ஆமாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். நம்ம வந்து ஜாம்பியை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஜூஸ் போடுறோம். அதை ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி வரவணிகளுக்கெல்லாம் விற்க போகிறோம். ஏன்டா பழத்தை வச்சு ஜூஸ் போட வேண்டியதானே, ஜாம்பியை வச்சு போடுறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பழம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப். ஜாம்பியை பிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி கடையை வந்து ரன் பண்ணிட்டு போனோம். இங்கே வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது. நிறைய லெவல்ஸில் நிறைய விதமான கேம்ஸ், நிறைய விதமான அந்த ஃபுட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கடையை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். சிம்பிளான கேம் தான், பட் எனக்கு அந்த விஷுவல்ஸ் உண்மையாக பிடிச்சிருக்கு உண்மையாக சொல்லப்போனால். ஏதோ அந்த காலத்து இந்த அனிமேட்டட் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பட் ஆனால் ஏதோ ஒரு கார்ட்டூன் ஒரு சேனல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதான் அந்த டெக்ஸ்டர் லெபார்டரி இல்லைன்னா அந்த கரேஜ் ஆஃப் த கரேடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த காலத்து கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது. எனக்குமே அந்த காலத்து கார்ட்டூன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கரேஜ் டாக், அந்த பேர் தான் தெரியாது. டெக்ஸ்டர் இந்த லேப், அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் சின்ன வயசில் பார்த்துருப்பேன். ஸோ அதோடைய அந்த ஃபீலிங் எனக்கு கொடுக்குது இந்த கேம் பார்க்கும்போது. ஏன்னா விஷுவல்ஸ் அப்படி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்து கேம்ஸ் எப்படி இருந்தால் ஸோ அந்த மாதிரி தான் விஷுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேசிக் தான், இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்டர்டெயினாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம எல்லாம் ஜாம்பினாலே நம்மளை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்மளை கொள்றதுக்கு வரும். ஆனால் இங்கே தான் வச்சு நம்ம வந்து ஜாம்பியை பிடிச்சி தூக்கிட்டு போகிறோம். ஸோ நிறைய ஜாம்பி டைப்ஸ் இந்த கேமில் இருக்குது. ஓகே ரைட்டு. ஓகே சரி. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளால எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அந்த ஒரு டியூப் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் டியூப்பு, அதை கொடுத்து நம்மளால் பவர் அப் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து வீடியோஸ் பார்த்து கூட நம்மளால் இதை வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்வாம்ப் இதோடைய பேர், ஸ்வாம்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவு. ஓகே, இது வந்து சைனாவா, அது சைனா டவுன். இது சைனா டவுனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு வித இந்த பேர் என்ன, ஓகே தெரிய மாட்டேங்குது எனக்கு. லாங்கோன் தெரியுது ஒன்று. ஓகே,
ஏதோ பிளேஸ் எனக்கு அது ஒழுங்காவே தெரில அது என்னன்னு. சிட்டி சிட்டின்னு ஏதோ போட்டிருக்கு. ஓகே, அது எனக்கு அந்த ஃபாகில் தெரில எனக்கு உண்மையாகவே. இந்த மாதிரி மொத்தமாக ஒரு சில மேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு மேப்லையும் டிஃப்ரெண்ட்டான ஜாம்பிஸ், டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு ஃபுட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கேட்ச் தி ஜாம்பிஸ். மொத்தமாக 5 ஜாம்பிஸை நம்ம வந்து கேட்ச் பண்ணணும். ஓகே, லாங் பண்ணி ஒரேலாம். ஓகே, 2மே வருது. ஸோ இது எல்லாம் என்ன இப்போ நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இதெல்லாம் யார் பிரெயின் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுடைய பிரெயின் தான். மனுஷனுடைய பிரெயினை வந்து யூஸ் பண்ணி ஜாம்பியை பிடிச்சி நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கே விற்கிறோம். இந்த கேரக்டர் யாரும் எனக்கு சுத்தமாக தெரியல. ஏதோ அந்த காலத்து அந்த அனிமேட்டட் கார்ட்டூன்ஸ் தான் வரும் பார்த்தீங்கன்னா. ஏதோ ஒரு கார்ட்டூனுங்க, எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை அந்த கார்ட்டூனோடைய பேர். பட் ஆனால் ஏதோ ஒரு கார்ட்டூன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஓகே, கேட்சடு. ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுக்கு அந்த டியூப் கிடைக்கும். ஓகே, ஃப்ரெஷ் ஸ்குவீஸ் கடையோட பேர். ஓகே, நியூ ஜாம்பி அன்லாக்டு. ஆடங்க ஆடு போட்டாங்களா? ஓகே மக்களை, இத்தோட இந்த கேம் முடிச்சுக்கிறேன். பொதுவாக நான் எல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அது ஆக்சுவலி மேக்ஸிமம் ஒரு சில டைம் எனக்கு வந்து எடுக்கும். அதாவது அந்த வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து கேமை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து வாய்ஸை கொடுத்துட்டேன். ஏன்னா என் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ நான் சிம்பிளாக இந்த வேலை வந்து முடிஞ்சிருது. ஸோ சொல்லுங்கள், இதே மாதிரி பண்ணலாமா இல்லை தனியாக எடிட் பண்ணி அந்த வாய்ஸை கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற வச்சு தான் நானே பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் பாய்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கொஞ்சம் வித்தியாசமான கேமு, கொஞ்சம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வழக்கமாக சொன்னது இந்த கேமோட விஷுவல்ஸ் எனக்கு உண்மையாக பிடிக்கும். இந்த கேம் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது ஏதோ அந்த காலத்து அனிமேட்டட் கார்ட்டூன் மாதிரியே இருக்குல்ல. எனக்கு ஏதோ ஒரு கார்ட்டூன் இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது. இந்த கேரக்டரு, இந்த ஹோட்டலு, இதே மாதிரி ஏதோ ஒரு கார்ட்டூனில் பார்த்துருக்கேன். எனக்கு ஒழுங்காகவே ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு கார்ட்டூனில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் இந்த கேரக்டரை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா நானே அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன்னு தெரில. ஸோ பை பாய், டாடா, see you again buddy.